Asus Tough Gaming லேப்டாப்பில் F15 இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப் வச்சு நான் ஒரு ரெண்டரிங்கும் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற டிவைஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கோ இல்லைனா ஒருவேளை இந்த டிவைஸ் நீங்கள் வாங்காத இருந்தாலும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப் வாங்கும்போது எனக்கு ஒரு பேக் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த வீடியோட எண்டில் அந்த பேக்கையும் ரெண்டரிங் செட்டப்புக்கான ரிசல்ட்டையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாக்ஸோட லெஃப்ட் டாப்பில் Asusோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் பாட்டமில் டஃப் கேமிங் லேப்டாப் F15, ரைட் சைட்லேயும் டஃப் கேமிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் சேம் தான். ஏன்னா Asusல நிறைய சீரீஸ் இருக்கிறதுனால டஃப் கேமிங் அப்படிங்கிறத நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் எதுவுமே பிரிண்ட் பண்ணல. ரைட் சைடில் மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க FX506HE, அப்புறம் சீரியல் நம்பர், அதர் டீட்டெயில்ஸ். இது ஒரு இன்டெல் பேஸ்டான லேப்டாப். ஸோ ஃப்ரண்ட் சைடில் இன்டெல் இன்சைட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. Asus பிராண்ட் நேமோடு இருக்குது. ரைட் சைட்லேயும் டஃப் கேமிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பாட்டமில் பார்க்கலாம். இதில் தான் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லேப்டாப்போட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸிங் எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 1,05,000 ஆல்மோஸ்ட் வருது. இது லான்ச் பண்ண டைமில் அபவுட் 90,000க்கு மேலே இருந்தது. 14th Gen வரைக்கும் வந்ததுனால இதோட ப்ரைஸ் இப்போ 8க்கு கீழே தான் இருக்குது. ஆல்ரைட், இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை லைட்டாக அவ்வளோ புஷ் பண்ணிவிட்டு ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், பாக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் அப்படியே ஃபோல்ட் ஆகிருக்கு. இந்த லேப்டாப்பில் ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். இப்போ லேப்டாப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். டஃப் கேமிங் லேப்டாப் யூசர் கைடு. இதில் 2 மேனுவல் இருக்குது. இந்த லேப்டாப் நான் பை பண்ணும்போது ஷாப்பில் பில்லு தான் வாரண்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வாரண்ட்டிக்குன்னு தனியாக எதுவும் பேப்பர் இல்லை, அதனால் பில்லை சேஃபாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ப்ரீமியம் சர்வீஸ் எனி டைம் எனிவேர். பாக்ஸில் லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் பவர் கேபிள் தான் மோஸ்ட்லி இருக்கும். கண்ட்ரி ரீஜியன் போர்ட்டோட நல்ல ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரீஜியன் போர்ட்டுக்காக இப்போல்லாம் அடாப்டர் தனியாகவும் பவர் கேபிள் தனியாகவும் ஈஸியாக கலத்தி மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அடாப்டர் பார்க்கலாம். சார்ஜர் அடாப்டருமே நல்ல ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு சூப்பரான டெக்ஸ்சரோடு இருக்குது. இது மேட் ஃபினிஷிங்கில் மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் 180 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்க்கலாம். பாட்டம்லேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஏதாவது இன்ஃபோ வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் எக்ஸாக்டாக என்ன வாட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Asusோட பிராண்ட் நேமும் இதில் இருக்குது. இந்த போர்ட் மட்டும் ரிமூவபிள் இல்லை, மோஸ்ட்லி ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ அதில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அது அப்படியே இருக்கட்டும். பவர் கேபிள் இதில் மாட்டி பார்க்கலாம். இந்த போர்ட்லுமே 3 பின் இருக்குது. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா முடிஞ்ச வரை கலத்தாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இதோட லைஃபுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி ரிமூவ் பண்ணோன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எங்கேயாவது கேரி பண்ணி மூவ் பண்ணும்போது கூட அதில் மாட்டியே இருக்கட்டும். கேபிளுமே ஓரளவு தேவையான லெங்க்த்திலே இருக்குது. லேப்டாப்போட வெயிட் 2.5 kg இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய ஸ்பெஷலாக இந்த லேப்டாப்போட டிசைன் தான். அதோட பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அது கேமிங்க்கு ஏற்ற ஸ்டைலில் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சைடு ப்ரொஃபைலில் பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் போர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பவருக்கான போர்ட். இதை கனெக்ட் பண்ணியே பார்த்துடலாம். இதில் ஆப்பிள் லேப்டாப் மாதிரி மேக்னெட்டிக்லாம் இல்லை. நம்ம தான் மேனுவலாக மாட்டிக்கணும், நம்ம தான் அதை ரிமூவ் பண்ணணும். விண்டோஸ் மெஷினில் இது யூஸ்வலாக உள்ளது தான். இது நம்ம ஒர்க் பண்ணும்போது 3 to 5 hours தான் மேக்ஸிமம் இருக்கும். கொஞ்சம் பவர் கம்மி பண்ணி ஏதாவது மைல்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 hours மேலே கூட ஒர்க் பண்ணும். செகண்ட் போர்ட் ஈத்தர்நெட்கான போர்ட், அதாவது இன்டர்நெட்டுக்கான போர்ட். இதில் 10, 100, 1000 Mbps வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மூணாவது இருக்குது HDMI-க்கான போர்ட். HDMI-லையும் 2.0க்கான போர்ட். 2.0ன்னு வரும்போது அதோட ஸ்பீடு தான் ஹைலைட்டாக இருக்கும். மோஸ்ட்லி தான் 4K மானிட்டர்லேயோ 4K டிவிலையோ நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும்.
ஃபுல் ஹெச்டியில் பெரிய அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது HDMIயில். அப்புறம் இதில் 3 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக 3.0ன்னு வந்தாலே அந்த போர்ட்டில் ஒரு ப்ளூ கலர் ஒரு பிளாஸ்டிக் வச்சுருப்பாங்க. அதில் ப்ளூ இருந்ததுன்னா லேப்டாப்போட லுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் பிளாக்லேயே கொடுத்துட்டாங்க. இதில் லெஃப்ட் சைடில் 2 USB போர்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு USB போர்ட் இருக்குது. அப்புறம் டைப் சிக்கான போர்ட் ஒன்று இருக்குது. இது கண்டிப்பாக தேவைப்படும். அது இப்போ இருக்கிற எல்லா மொபைலுமே டைப் சி கொண்டு வந்துட்டாங்க. டைப் சி டு USB முன்னாடி இருந்துச்சு, இப்போ டைப் சி டு டைப் சி தான் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்பில் டைரெக்டாக டைப் சி டு டைப் சியை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு கூட டைப் சியில் தான் வருது. ஸோ இது எல்லா வகையிலுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் மோர் தென் 1 டைப் சி போர்ட் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். கடைசியாக டைப் சி கிட்டே இருக்கிறது ஆடியோக்கான போர்ட். இதில் ஏதாவது ஹெட்செட் நம்ம மாட்டோம்னா மாட்டிக்கலாம். ஆல்ரெடி ப்ளூடூத் இருக்குது, இருந்தாலும் ஹெட்செட்டுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஆடியோ சிஸ்டத்துக்கோ போர்ட் மூலமாக ஆடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த போர்ட் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரைட் சைடில் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஒரு USB போர்ட் இருக்கும். இந்த கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனிங்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் கொஞ்சம் ஏரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும். ஸோ கூலிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேர் கென்சைன்டன் லாக். லேப்டாப்பை ஃபிசிக்கலாக லாக் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது எக்ஸிபிஷன் இல்லைனா கான்ஃபரன்ஸில் நம்ம லேப்டாப் பப்ளிக்கில் இருக்கும்போது ஃபிசிக்கலாக இதை லாக் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு ஃபிசிக்கல் லாக்கரை வாங்கி இதில் வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. பொதுவாகவே ஷோகேஸ் இல்லைனா டெமோக்கு ஏதாவது லேப்டாப் வச்சுருக்கும்போது ஃபிசிக்கல் லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பின்னாடி பார்க்கலாம். இந்த லேப்டாப்போட ஸ்டைலை பார்க்கும்போது ஃபார்மல் இல்லைனா அஃபிஷியல் பீப்புள் எந்த அளவுக்கு இதை லைக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வித்தியாசமான டிசைனில் இதை மேக் பண்ணியிருக்காங்க. கேமிங் பீப்புளுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணுறவங்க, ரெண்டரிங், வீடியோ எடிட்டிங் இல்லைனா கொஞ்சம் டஃப்பான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறதுனால டிசைனிங் ஒரு மேட்டராகவே இருக்காது. இப்போ பாட்டமில் பார்க்கலாம். இங்கேயும் கூலிங்காக ஏகப்பட்ட ஹோல் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்குது. நல்ல யூனிக்காக அந்த பேட்டர்ன்லேயே மெர்ஜ் ஆகிற மாதிரி நிறைய ஹோல் கொடுத்துருக்காங்க. இது லேப்டாப் கூலிங்காக இருக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப்பை பொறுத்தவரையில் ஒர்க்கு முடிஞ்சது ஒரு நல்ல கிளாத் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப். ஏன்னா நிறைய கேப் இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ள டஸ்ட் ஏறிடும். இதுலேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர், மேக்கிங் டீட்டெயில், பிராண்ட் நேம், சீரியல் நம்பர், மேனுஃபேக்சரிங் இயர் வரைக்கும் இருக்குது. 2023 மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இது டூவல் பிளேட் கூலிங் ஃபேன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 GB SSD ஆல்ரெடி இருக்குது. வேணா எக்ஸ்ட்ரா கூட ஒரு 1 GB நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வைஃபையோட வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 6.0. அதே மாதிரி ப்ளூடூத்துக்கான வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 5.3யோட வயர்லெஸ் கார்டு உள்ளே இருக்கும். ஆனால் நம்ம போடுற OS ஒருவேளை பழசாக இருந்துச்சு அப்படின்னா 5.3 கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ கரண்ட்டாக இருக்கிற ஒரிஜினல் OS ப்ளஸ் அப்டேட்டடோடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பீடு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, RGB லைட்ஸ் இதில் இருக்குது, மிலிட்ரி கிரேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. GTX X Ultra GeForce RTX 3050க்கான கிராஃபிக்ஸ் இருக்கும். அப்புறம் இன்டெல் i7க்கான ஸ்டிக்கர் வேறு கொடுத்துருக்காங்க. கீபோர்டு RGB பேக்லைட்டில் எரியும். 20 மில்லியன் டைம் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீபோர்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக மாடர்னாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சவுண்டு கூட வரல. அதே ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இது கூலிங்க்கான கேப். ஆனால் இதில் ஏர் வெளியே போகிறதுனால எப்போவுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் இந்த இடம். மேலே இருக்கிறது எல்லாமே LED இண்டிகேட்டர்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பவருக்கான இண்டிகேட்டர், ரெண்டாவது இருக்கிறது சார்ஜிங்க்கான இண்டிகேட்டர். இதில் ஒயிட் கலரில் லைட் இருக்குது அப்படின்னா சார்ஜ் அபவுட் 95 இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ரெட் கலரில் எரியுது அப்படின்னா 95க்கு கீழே சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். LED லைட் ரெட் கலரில் அப்படியே பிளிங்க் ஆச்சு அப்படின்னா சார்ஜ் 10%க்கும் கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் ஆக்சஸ்க்கான இண்டிகேட்டர், ப்ளூடூத் வயர்லெஸ் நெட்வொர்க் அடாப்டருக்கான இண்டிகேட்டர். நம்ம ப்ளூடூத் இல்லைனா வைஃபை யூஸ் பண்ணும்போது அதுக்கான இண்டிகேஷன் இதில் காமிக்கும். எம்போசிங்கில் டஃப் கேமிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிட்டில் ஒரு லோகோ ஒன்று இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட பேட்டர்ன் உண்மையிலே பெரிய ஸ்பெஷல் தான். டிசைனிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கமாக நம்ம சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கில் தான் பார்த்துருப்போம். இங்கே ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குது. இதில் HD கேமரா இருக்குது. அதாவது 720pல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம். லேப்டாப் பொறுத்தவரையிலே தாராளமாக போதும். அது பக்கத்துலேயே அதுக்கான மைக்கும் இருக்குது. இப்போ லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன். சாஃப்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும். Windows 11 ஹோம் எடிஷன் இருக்குது. இது ஒரிஜினல் வெர்ஷன் தான். இதை நான் லேப்டாப்பை பை பண்ணும்போதே அந்த ஷாப்பில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. லாகின் ஸ்க்ரீன் வந்துருக்கு. இப்போ பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இதில் நான் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனாலும் ஃபியூ செகண்டில் லாகின் ஆகிடுச்சு. இது விண்டோஸோட ஒரு பெரிய ஸ்பெஷல். ப்ளஸ் இந்த ஹார்ட்வேர் ஸ்பெக்கும் இதுக்கு ஒரு பெரிய காரணம். இந்த 2 கீயையும் யூஸ் பண்ணி கீபோர்டில் உள்ள RGB லைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது டே டைமை பொறுத்தவரை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி கொஞ்சம் நல்லது.
இந்த கீபோர்ட் லைட் எனக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல நம்மளால் கீபோர்டை பார்க்காம டைப் பண்ண முடியாது. ஸோ நைட்டில் இந்த லைட்டை நான் ஆன் பண்ணிப்பேன். லைட் இருக்கிறதுனால கீபோர்டில் லைட் வெளிச்சம் படாமல் இருந்தாலும் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. இதோட கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ரெட் கலருக்கு மாத்திரேன். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இது டிஃபால்ட்டாகவே லேப்டாப்பில் ரெட் கலர் இருக்கும், பட் நான் ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில ஃபோட்டோஸ் ஏண்ட் இருக்குது. டிஸ்பிளேல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இதையும் ஜூம் பண்ணுறேன். நல்ல கிளாரிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் 2-3 டிவைஸ் வச்சு பார்க்கும்போது தான் நம்மளால் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். தனியாக இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற எல்லா டிவைஸுமே பெட்டராக தான் இருக்கும். இதில் SRGBயோட கிரேடு 60% வச்சு தான் கொடுத்துருக்காங்க, பட் நல்ல நீட்டாகவே இருக்குது. SRGBன்னு வந்ததுனாலே 90% மேலே கண்டிப்பாக இருக்கணும், பட் இது 62% தான். டிசைனிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம அதர் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற டிஸ்பிளேவே நல்ல நீட்டாக இருக்குது. அது நேரில் ரொம்ப பெட்டராகவே இருக்குது. நான் லேப்டாப் பை பண்ணும்போது அசூஸ் பிராண்ட் நேம்லே ஒரு அழகான பேக் ஒன்று எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த பேக்லேயுமே மெயினான பிளேஸில் டஃப் கேமிங்கான லோகோ இருக்குது. இதில் ஜிப்பில் வேறு ஒரு ஹேங்கிங் டேக் இருக்குது, அதுலேயும் டஃப் கேமிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பை பண்ணும்போது அதை சேஃபாக கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பேக்காகவே இருந்தாலும் அது ஃப்ரீயாக கிடைக்கும்போது ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பில்லு தான் இதுக்கு மெயினான வாரண்ட்டி. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ஃபார்மில் தான் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அதை நான் உள்ளே வச்சுருந்தேன். இது அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ மேலே இருக்க ஜிப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டபுள் ஜிப் நல்ல ஸ்ட்ராங்காக சாஃப்டாக இருக்குது. இதில் மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ஆனால் 2 செக்ஷனில் நம்ம லேப்டாப் வச்சுக்கலாம் எதில் வேணாலும். ஃபஸ்ட்டு பவர் கேபிளை வச்சு பார்க்கலாம். 2 சைடுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த சைடு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம தோலில் போடும்போது கூட கொஞ்சம் குத்திட்டு இருக்கும், கீழே வைக்கும்போது கூட லேப்டாப் இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் இந்த இடத்துல கேபிள் வைக்கிறதுல ஜஸ்ட் வச்சு பார்த்தேன். லேப்டாப் கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் சேஃப் தான். பட் இந்த கேபிள் லேப்டாப்லேயோ இல்லை நம்ம கேரி பண்ணி போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரோ அதில் வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி லேப்டாப்பை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, ரொம்ப ரேர் தான். அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் நான் பொதுவாக மேலே தான் கேபிள் வச்சுருப்பேன். ஏன்னா கீழே கேபிள் இருக்கிறதுனால அந்த ப்ளக்லேயோ இல்லை வேறு எதுலையாவது லேப்டாப்பில் உள்ள டிஸ்பிளே செக்ஷன் பட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிடக்கூடாது. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டஃப் கேமிங்கான லேபிள் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. i7 லேப்டாப் நான் சூஸ் பண்ணதுனால இது ஃப்ரீயாக கொடுத்தாங்களா இல்லை i3 i5க்கும் இது உண்டான எனக்கு தெரியல, நானும் அதை கேட்கல. ஒருவேளை நீங்கள் அமேசானில் பை பண்ணாலும் இது ஃப்ரீயாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. புதுசாக பை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அமேசான்லேயோ வேறு ஷாப்லேயோ பை பண்ணி இதே மாதிரி பேக் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். புதுசாக பை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே லேப்டாப்பில் ஒரு ரெண்டரிங் ஒன் பண்ணேன், அதோட ரிசல்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் இது. நான் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ண ரெண்டரிங் டிவைஸ் ஒரு 10 இயர்ஸ் பழசு தான். இருந்தாலும் ஸ்பெசிஃபிகேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற டிவைஸ் வச்சு நீங்கள் ஓரளவு கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்டெல் i7ல் 4th ஜெனில் என்கிட்ட ஒரு டெஸ்க்டாப் இருக்குது. கம்ப்ளீட்டாக அசம்பிள்டு பிசி தான். நான் ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ண வீடியோட டியூரேஷன் 40 மினிட்ஸ். அந்த டிவைஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஓல்டு. அந்த 40 மினிட்ஸ் டியூரேஷனில் வீடியோ ரெண்டரிங் ஆகிறதுக்கு எடுத்த டைம் 37 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஆனால் அதே வீடியோவை இந்த லேப்டாப்பில் நான் ரெண்டரிங் பார்க்கும்போது ஜஸ்ட் 4 மினிட்ஸ்க்குள்ளே ரெண்டரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிவைஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு 35 மினிட்ஸ் சேவ் ஆகுச்சு. இந்த அசூஸ் லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் i7ல் 11th ஜென் 8 கோர்ஸ் வரும். பட் என்கிட்ட இருக்க அந்த டெஸ்க்டாப் i7ல் 4th ஜென் 4 கோர் தான். ஏன்னா இது 2014-15 உள்ள மாடல். ரேமை பொறுத்தவரையில் ரெண்டுலையுமே 16 GB தான். 8 GB ரேமில் 2 இருக்குது. ஆனால் லேப்டாப்பில் இருக்கிறது DDR4, என்னோட டெஸ்க்டாப்பில் DDR2. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். கிராஃபிக்ஸ் கார்டு ரெண்டுலையுமே 4 GB தான். ஆனால் இங்கே GT 730, இங்கே RTX 3050, இதுலேயுமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது Windows 11 Pro, அது ஹோம் எடிஷன். ஓஎஸை பொறுத்தவரையில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 256
SSD டிரான்சன் பிராண்டில் இருக்குது. இங்கே M2 SSD. ஸோ டேட்டாவை ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இது 6% இருக்கும்போதே அங்கே ரெண்டரிங் முடிஞ்சுது. 10th ஜெனுக்கு மேலே நீங்கள் எது வச்சுருந்தாலும் கொஞ்சம் சிமிலராக இது ரேஞ்சுக்கு தான் வரும். அதனால தான் நான் கொஞ்சம் பழைய டிவைஸில் செக் பண்ணேன். நிறைய டிரான்சிஷன் நிறைய எஃபெக்ட்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இது 1 hour தாண்டது கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த டைமில் கூட இந்த லேப்டாப் ஒரு 5 to 10 minutesல டெஃபினட்டாக ரெண்டரிங் முடிஞ்சிடும். இப்போ 11th ஜெனில் 3 minutesல முடிஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் 14th ஜென் வச்சுருந்தாலும் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். அதனால் செகண்டில் ரெண்டரிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். 4 minutesல ரெண்டரிங் ஆனதே நான் ஒரு பெரிய ஸ்பெஷலாக பார்க்குறேன். கொஞ்சம் மீடியமான யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா i5 பிளான் பண்ணலாம். கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அப்படின்னா i3லையோ இல்லைனா i5லையோ கரண்ட்டாக இருக்கிற ஜென்ரேஷன் வாங்குறத விட i7லேயே ஒரு 2-3 ஜென்ரேஷன் கம்மியாக வாங்கினீங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். i3 i5யோட டெஃபினட்டாக கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது லாங் டேர்முக்கு i7 கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். லேப்டாப் ஆன் பண்ண ஒரு 5 to 10 minutesலேயே பயங்கர ஹீட். இது விண்டோஸ் மிஷினுக்குனே உரியது தான். என்ன பிராண்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹீட்டாக தான் இருக்கும். இந்த ரெண்டரிங் ப்ராசஸ் நடக்கும்போது கொஞ்சமாக சவுண்ட் வர தான் செய்யுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லேப்டாப்பை நான் ஷாப்பில் தான் வாங்கினேன். பட் இதே லேப்டாப்போட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். Asus டஃப் கேமிங் லேப்டாப் F15க்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.